டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என ஜாதிக ஹெல உரிமைய வற்புறுத்தி கேட்டுள்ளது. வெளிநாடுகளில் இலங்கையின் இறைமைக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் செயற்படுகிறார்கள். எனவே கூட்டமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் ஜாதிக ஹெல உரிமைய மத்திய குழு உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான நிஷாந்தா ஸ்ரீ வர்ணசிங்க கேட்டுள்ளார். இதற்கு தமது பிரதிபலிப்பினை வெளியிட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி, இலங்கையில் முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு இனவாதம் வளர்ந்து செல்கிறது என தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் தொலைபேசி அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு பிணை வழங்க CBI சிறப்பு நீதிமன்றம் மறுத்துள்ளது. கனிமொழி உட்பட 8 பேரின் பிணை மனுக்களை இன்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கனிமொழி உட்பட அனைவர் மீதும் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் கடுமையானவை என்பதால் ஆட்சேபனை இல்லை என்ற CBI நிலைப்பாடு சட்டத்தின் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதென நீதிவான் தமது தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். கிரேக்க பிரதம மந்திரி ஜார்ஜ் பாப்பண்ட்ரியோ ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற மீட்பு திட்டத்தின் மீது கருத்து கணிப்பு நடத்தும் யோசனையை கைவிட தயார் என அறிவித்துள்ளார். மீட்பு திட்டம் குறித்த இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்ள அவர் எதிர்க்கட்சியினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். அவர் தமது அமைச்சரவையின் அவசர கூட்டம் ஒன்றையும் இன்று ஆதென்ஸ் நகரில் நடத்தியிருக்கிறார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்.